இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸோடைய 2022 கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். கேள்வி எண் 101. நீதி புலனாய்வு பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களுள் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, நீதி புலனாய்வு கோட்பாடு யூகேவிலிருந்து தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புலனாய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. மூன்றாவது, நீதி புலனாய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 102. பின்வரும் கூற்றுகளுள் ஜனாதிபதி அதிகாரத்தில் எது அல்லது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையின்படி மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இரண்டாவது, நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். மூன்றாவது, குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. நான்காவது, யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரி. கேள்வி எண் 103. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, 11வது அடிப்படை கடமையை 86வது சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 1 மட்டுமே. கேள்வி எண் 104. கிதப் ஹி நவ்ரல் என்பது டேஷ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு நூல்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2ஆம் இப்ராஹிம் ஹடில் ஷா. கேள்வி எண் 105. புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை டேஷ் மொழியில் எழுதினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். கேள்வி எண் 106. கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி எஸ்.எம். ஃபேட்சைல்ட். கேள்வி எண் 107. பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4 மட்டும். கேள்வி எண் 108. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 1, 4 மற்றும் 2 சரியானது. கேள்வி எண் 109. கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்க வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. இரண்டாவது, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. மூன்றாவது, நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 110. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நர்மதா. கேள்வி எண் 111. இரு ஒத்த கம்பிகள் சம அளவுள்ள எடையால் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளன. அவற்றின் மீட்சியில் குணங்களின் விகிதம் 5:3 எனில் கம்பிகளின் நீட்சி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3:5. கேள்வி எண் 112. மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ லேண்டஸ்டினார். கேள்வி எண் 113. அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோள வடிவமற்ற. கேள்வி எண் 114. முதல்ல கூற்றும் அதற்கான காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, அறிவியல் சிக்கலான, கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். அதற்கான காரணம், அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள், கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானது.
கேள்வி எண் 115 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 1, 2 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 116 பின் வருவனவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 117 உலக இளைஞர் தினம் கொண்டாடப்படுகின்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜூலை 15. கேள்வி எண் 118 உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிடாம்பி ஸ்ரீகாந்த். கேள்வி எண் 119 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்று சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1 மற்றும் 3. கேள்வி எண் 120 பின்வரும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 2022-23 தமிழ்நாட்டின் பெயரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 14.0% கணக்கிடப்படுகிறது. இரண்டாவது 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. மூன்றாவது 2022-23 ஜிஎஸ்டிபியின் சதவீதமாக நிலுவையிலுள்ள கடன் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 121 பின்வருவனவற்றுள் எது கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தனி மனித அடையாளம். கேள்வி எண் 122 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1961 மற்றும் 1970. கேள்வி எண் 123 ஜனனி சிகா சுக்ரஜா காரியகரம் இலவச டிராபேக் சேவையில் பின்வரும் கூற்றுக்களுள் எது அல்லது எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டுமே உண்மை. கேள்வி எண் 124 மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1956 அக்டோபர் மாதம். கேள்வி எண் 125 ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புதினத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி MC ராஜா. கேள்வி எண் 126 கீழ்கண்டவற்றுள் 1 மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம். கேள்வி எண் 127 கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நியூ இந்தியா. கேள்வி எண் 128 ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி முயற்சி உடையோர். கேள்வி எண் 129 ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தூய்மை துணைமை மற்றும் துணிவு. கேள்வி எண் 130 நெய்யால் எரி நுதிப்பேம் எண்ணற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் என்னும் குரலில் நுதிப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பயலுடைமை. கேள்வி எண் 131 வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். கேள்வி எண் 132 எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அரிக்கமேடு. கேள்வி எண் 133 சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3, 1, 2 மற்றும் 4.
கேள்வி எண் 134. கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார்னு கேட்டிருக்காங்க. அதாவது யாருடைய பெயரை பரிந்துரைத்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜிடி கோஷ்லா. கேள்வி எண் 135. கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கிய மற்றும் அறிவியல் அமைப்பினை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அப்துல் லத்தீப். கேள்வி எண் 136. நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இடைத்தரகர்களை நீக்குவது. கேள்வி எண் 137. பின்வருவனவற்றுள் இந்திய நீதி ஆணையத்தின் செயல்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வாரிசுகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, இரண்டாவது மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மூன்றாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவை பார்ப்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 138. நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரணி பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 139. ஒரு சில ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் PNL என்பது Y75 என்று குறிப்பிடப்பட்டால் டாலர் சிம்பிள் 1 ஹேஷ்டேக் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, F.3. கேள்வி எண் 140. பெருக்கல் என்பது வகுத்தல் குறியீடு, கழித்தல் என்பது பெருக்கல் குறியீடு, வகுத்தல் என்பது கூட்டல் குறியீடு மற்றும் கூட்டல் என்பது கழித்தல் எனில் 3 - 15 வகுத்தல் 19 × 8 கூட்டல் 6 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2. கேள்வி எண் 141. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீடுக்கு பதிலாக வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 23. கேள்வி எண் 142. 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 75,000 லிட்டர். கேள்வி எண் 143. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 36 சென்டிமீட்டர். கேள்வி எண் 144. பின்வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 100. கேள்வி எண் 145. ஒரு ஆண்டிற்கு X% வட்டி விகிதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது ₹X எனில் அசலினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 146. 2x + 3y = 3x + 5y = 18:29 எனில் x y என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3:4. கேள்வி எண் 147. If 5:6 = x:12 then the value of x is என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10. கேள்வி எண் 148. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 20 லிட்டர்கள். கேள்வி எண் 149. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. a³ - 9ax² a - 3x² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, a - 3x.
கேள்வி எண் 150. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தன் கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 13%. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.